கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நவம்பர் மாதம் 22ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை இணை சட்டம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உங்கள் கடவுளாகி ஆண்டவர் இரக்கமிகு இறைவன். ஆமென். நாம் எப்பொழுதும் கடவுளிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். கடவுள் எப்பொழுதும் என் மீது இரக்கம் காட்ட வேண்டும், எப்பொழுதும் அவர் என்னை அன்பு செய்ய வேண்டும், நான் வழி மாறினாலும் என்னை அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான். அப்படியான கடவுள்தான் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒரு அருமையான வாக்கை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்பொழுதும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரக்கமிகு இறைவன். ஆகவே நாம் சில நேரங்களில் தடுமாற்றத்தினால் செய்யும் பாவங்கள், அவருக்கு எதிராக நாம் செய்யும் அக்கிரமங்கள், சோம்பல்கள், அசட்டைகள், இவை எல்லாவற்றையும் நாம் மனமுவந்து அவரிடம் மன்னிப்பு வேண்டும் பொழுது நம்மை மன்னித்து அவருடைய தூய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் இரக்கமிகு தேவன். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நமக்குள் எழுகிற ஒரு ஐயம், நான் இந்த பாவத்தில் மூழ்கிவிட்டேன், ஆகவே நான் இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்தாலும் கடவுள் என்னை மன்னிக்கவே மாட்டார், ஆகவே நான் இப்படியே இருந்து விடுகிறேன், நான் நரகத்திற்கு செல்ல கூட நான் தயார் என்று நம்முடைய இருதயத்தை சாத்தானவன் கட்டி வைத்திருக்கிறான், கடினமாக்கி வைத்திருக்கிறான். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்பேற்பட்ட சாபத்திலும் பாவத்திலும் வீழ்ந்து கிடந்தாலும் நம்மை அவர் ஒரு நொடி பொழுதிலே மீட்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய இரக்கம் நம்மீது படும் பொழுது நாம் எப்பேற்பட்ட சாபத்தின் கீழே இருந்தாலும் கடவுள் நம்மை மன்னித்து அவருடைய வல்லமையுள்ள கரங்களை கொண்டு நம்மை தூக்கி எடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட அப்படியாக ஏதோ ஒரு சாபத்திலோ பாவத்திலோ நாம் மூழ்கி இருந்தால், நான் இதை விட்டு வெளியேற முடியவில்லை என்று நமக்குள்ளாக ஒரு போராட்டம் இருந்து கொண்டிருந்தால், இன்று அவருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். இன்று அவருடைய இரக்கம் நம்மீது இறங்கும். நம்முடைய எல்லா பாவங்களும் சாபங்களும் அவருடைய தூய இரத்தத்தினால் கழுவப்படும். நமக்கு ஒரு புது வாழ்வை இன்று முதல் கடவுள் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எப்பொழுதும் எங்கள் மீது இரக்கமுள்ள தேவனே, உமது திருப்பாதங்களிலே நாங்கள் எப்பொழுதும் தகுதியுள்ள ஆட்டுக்குட்டிகளாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவை ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பெரிய இரக்கத்தை கடவுளின் கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே மகிழ்ச்சியோடு இருங்கள். கடவுளின் பாதத்திலே நம்மை தாழ்த்துவோம். அவர் நம்மை மன்னித்து நமக்கு புது வாழ்வு கொடுப்பார். ஆமேன். God bless you.